வைகாசி மாதம் அனுஷ்ட நட்சத்திர நாளில் திருவள்ளுவர் பிறந்தார், திருவள்ளுவருடைய தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு கவர்னர் மாளிகை ஒரு அறிக்கை வெளியிட்டு நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னால். சாதாரணமாகவே நம்ம அரசு சார்பாக விடுமுறை ஜனவரி 16 அன்னைக்கு தான் திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வழக்கத்தில் உள்ளது. போன வருஷம் கூட இதே கவர்னர் மாளிகையில் கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த கொண்டாடுறதுலாம் வந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனா, காவி உடைய போட்டாங்க அவருக்கு. அப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி அப்படி ஆச்சுன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, தேதியை அறிவிச்சு இவர் என்னவோ கவர்னருக்கு என்னவோ நிஷ்ட இதை சொன்ன மாதிரியும், அவர் வைகாசி மாதம் அனுஷ்ட இதில் பிறந்தவர் யார் சொன்னது? ஏங்க அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்த மனுஷன், அவரை பற்றி யாரால கணிக்க முடியும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்கிறேன் மறுபடியும். காவி உடைய வச்சு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே காவி உடைய வர்ணம் பூசினால்தான் தான் பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த இன்விடேஷன் காவி கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன, திருவள்ளுவர் என்ன காவி உடைக்கு சொந்தக்காரா? சொல்லுங்க, நியாயமா? அவர் எழுதிய திருக்குறள் உலக பொதுமறை. திருவள்ளுவரை கடவுளாக நாம் போற்ற வேண்டும், கடவுளாக நாம் அவரை வணங்க வேண்டும். சிரடி சாய்பாபாவெல்லாம் வணங்குறோம்ல, சொல்லுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரை வணங்குறோம்ல, விவேகானந்த சாமின்னு சொல்றோம்ல, இவங்களுக்கெல்லாம் முந்தின ஒரு வள்ளுவர். அப்ப அவர் எல்லாருக்கும் உடையவர். இன்னைக்கு விவேகானந்தர் தலப்பா கட்டின் காவி உடையில இருப்பார். அதுதான் விவேகானந்தருடைய அடையாளம். அந்த தலப்பா பச்சை தலப்பா கட்டி காவி வீசி எடுத்து ஒரு கட்டமுட்டல் வீங்கி கட்டி பாய் மாதிரி நம்ம ஒரு இன்விடேஷன் போட்டா இந்த சமூகம் ஒத்துக்குமா? அது முறையா? செய்யலாமா? அப்படி எப்பேற்பட்ட தவறு அது, எப்பேற்பட்ட சமூக குற்றம். நம்ம பண்ண முடியுமா? அது நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அறிவாளிங்க, நம்ம இந்த தேசத்தை மதிக்கிறவங்க, ஒவ்வொரு தலைவர்களையும் மதிக்கிறவங்க. நாம அது மாதிரியான இந்த மாதிரியான சில்லறத்தனமான விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். இவர் படிக்கும்போது தென்கோடியில் ஒரு அறிஞர் மகான் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். அவருடைய சீடனாக இருக்கிற நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்பா நீ ஏன் பெருமைப்பட மாட்ட? தமிழ்நாட்டுக்குள்ள மக்களை சீர்குலைக்கிறதுக்கு நாங்களும் வள்ளுவனை வணங்குறோம், நாங்களும் வள்ளுவனை போட்டுறோம்னு சொல்லிட்டு நடிப்பு காமிச்சிட்டு இருக்கிறீங்க. சரி, அவரு மேல மரியாதை இருந்தா காவியோடைய நீ எப்படி பூச முடியும்? அதாவது ஒரு நான்ஸ் உண்டு. ஒரு அரசு அப்படின்னா முதல்வர் அவருடைய புகைப்படம் இப்படிதான் இருக்கணும் அப்படி ஒரு நாம்ஸ் இருக்கு. அந்த புகைப்படம் தான் எல்லா அரசு அலுவலகத்திலும் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் புகைப்படமும் அப்படிதான் இருக்கும், கலைஞர் அவர்கள் புகைப்படம் அப்படிதான் இருக்கும், இப்பொழுது இருக்கின்ற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் தான் அப்படிதான் இருக்கும். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வெள்ளை உடை அணிந்திருப்பார் திருவள்ளுவர். அந்த உருவம் தான், அந்த படம் தான் எல்லாத்தையுமே காலாங்காலமா இருக்கு. இன்னைக்கு புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க. எந்த ஊர்ல வந்துட்டார் இந்த RN ரவி? எங்க நீங்க கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய மகான் அவரு. அவருக்கு காவி ஊட பூசண. ஏன் காவி ஊட பூசண? பச்சை அடிக்கிறது தானே, சிவப்பு அடிக்க வேண்டியதான், கம்யூனிஸ்ட் ஆகிட வேண்டியதானே அவரை. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்க நான் டெய்லி திருக்குறள் படிக்கிறேன். படி, உன் தலையெழுத்து திருக்குறள் படிச்சாவனையா. உலக பொதுமறை, உலகத்தினுடைய அனைத்து விஷயத்தையும் உள்ளடக்கிட்டாரு திருவள்ளுவர். நீ படிச்சுதான் ஆகணும். இப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி திருவள்ளுவர் பத்தி பேசுறாரு, திருக்குறளை பத்தி பேசுறாரு. என்ன காரணம்? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவானவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க திடீர்னு திருவள்ளுவர் மேல எப்படி பாசம் வந்துச்சு, தமிழ் மேல எப்படி பாசம் வந்துச்சு உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கார ஓட ஓட அடிக்கிறான் காவி உடைய.
பிஜேபிக்காரர் தொட்டு அடிக்கிறான் தமிழ்நாட்டில். இவங்களுடைய பருப்பு இங்க வேகல. அதனால தமிழ் மக்களை எப்படியாவது ஈர்க்கணும், தமிழ் மக்களை எப்படியாவது கவுக்கணும், எப்படியாவது நம்ம கிட்ட இழுத்தணுன்றதுக்காக திருவள்ளுவரை கையாளுறாங்க, திருக்குறளை கையாளுறாங்க, தமிழை கையாளுறாங்க. இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்க கவர்னர் மாளிகையில நீங்க வந்து கொண்டாடிட்டீங்க அப்படின்னா நாங்க ஏத்துப்போமா? அத நியாயமா முறையா ஜனவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா, இல்ல ஜனவரி 1 சனிக்கிழமை தான் நாங்க அறிவிக்கிறோம், நாங்க கொண்டாடுறோம்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தானம் இது. ஏங்க இது ஏத்துக்குமா? இது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க. இங்க தமிழர்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத விஷயம். நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு திருவள்ளுவருக்கு காவி கூட அடிக்கிறது, திருவள்ளுவருக்கு இன்விடேஷன்ல காவி கலர் அனுப்புறது, இதெல்லாம் என்ன? இது தான் தோன்றித்தனமாக செய்து கொண்டு மக்களிடத்துல குழப்பத்தை உண்டாக்குவது. ஏன்னா உங்களால பிழைக்க முடியல, தமிழ்நாட்டில் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, எதையுமே சாதிக்க முடியல. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முடியல. தமிழ் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் கவுத்துற முடியாதுமா. அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள், புரியுதுங்களா? மொழி பற்றும் இனப்பற்றும் அப்படி உள்ளவங்க. அந்த மாதிரி இருக்கிற தமிழ் மக்களை நீங்க இப்படிலாம் பேசினா ஏமாந்துருவாங்களா? வழிக்கு வந்துருவாங்களா? இனிமேலாவது நீங்க தெரிஞ்சுக்குங்க. மறுபடியும் இந்த அனுஷ நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் சொல்லின்னு தெரியாதீங்க. யார் சொன்னது உங்களுக்கு இந்த நட்சத்திரம்னு? ஆதாரம் உண்டா? ஆதாரத்தை காட்ட முடியுமா உங்களுக்கு? இன்னும் கூட நாங்க சொல்லுவோம், வள்ளுவன் எங்களுக்கு சொந்தக்காரன், உனக்கும் வள்ளுவனுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுடைய மூதாதையர் அவரு. நீ வந்து இங்க வந்து வேஷம் போட்டுக்கணும், இங்க வந்து மக்களை ஏமாத்தணும்னு நினைக்காத. இன்னும் பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி. இங்க வந்து ஏமாத்துற வேலை, இந்த மாதிரியான சாட்சாப் வேலை, உருட்டி பெரட்டி மக்களை குழப்புற வேலை, இதெல்லாம் வேணாம். வைகாசி மாசம் நிகழ்ச்சியை உங்க கவர்னர் மாளிகையிலேயே வச்சு நடத்திக்குங்க. நீங்க உங்க பிஏ, அங்க இருக்கிற பிஎஸ்ஓ இவங்கெல்லாம் வச்சு நடத்திங்க. வேற யாரும் கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க, புரியுங்களா? அதையும் மதிச்சு போயிருக்கிறாங்க பாருங்க நம்ம தமிழ் மக்கள் அந்த விழாவுக்கு. சொல்ல வேண்டாமா? போயிருக்கிறவங்க அறிவாளிங்க, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ். சொல்ல வேண்டாமா? பாரம்பரியமா நம்ம திருவள்ளுவர் நாள் என்னைக்கு கொண்டாடுறோம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவர் தனியா ஒரு தேதியை டிக்ளேர் பண்றாரு கவர்னர். அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஸ்காலரா? நீங்க பெரிய அறிவாளியா? கனவு கண்டு இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டை எப்படியாவது கையில வச்சுக்கலாம், பிடிச்சிக்கலான்னு. அது நடக்காது. இந்த மாதிரி திருவள்ளுவர், அப்புறம் இந்த பாரதியாரு, இந்த மாதிரி இதெல்லாம் ஆளுங்கெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணி பேசி திசை திருப்பலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எங்க ஆளுங்க திசையெல்லாம் திரும்ப மாட்டாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதோட உங்க கொள்கை, உங்க இந்த மாதிரியான தகுடு தத்துவம், திருவுவாதம், இதெல்லாம் அந்த கவர்னர் மாளிகை உள்ளே வச்சுக்கோங்க, வெளியேற்று வராதிங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு இது எச்சரிக்கை இல்லை. ஏன்னா எச்சரிக்கை பண்ற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு ஆளுங்க கிடையாது. உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நல்ல விதமா இருங்க, நல்ல விதமா போங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோளும் எங்களுடைய ஆசையும். அதுதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், புரியுதுங்களா? அதனால செயற்கைத்தனமா எதுவும் செஞ்சு மக்களை ஏமாத்தணுன்ற முட்டாள்தனமான முடிவை கைவிட்டு விடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.